ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படியாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நேயர்களுக்கு 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருட பலன் 2025 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு. இந்த வருஷம் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வருடப்பிறப்பு தான் பெரிய விஷயமாக கொண்டாடுவோம். இருந்தாலும் இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா, எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம். புதன்கிழமை பிறக்கிறது. உத்திராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம். அதுவும் புதனும் சூரியனும் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன கோல்சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் எந்தெந்த மாற்றங்கள் இருக்குது, அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருடத்தில் இந்தியாவினுடைய ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரிஷப ராசியில் குரு வக்கரகதியில், கடக ராசியில் செவ்வாய் வக்கரகதியில், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன், கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கிரன், மீன ராசியில் ராகு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் அதாவது ராகு கேத்து பெயர்ச்சி இருக்குது. அதாவது 26/4/2025 அப்போது ராகு கேத்து பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம். அதை தவிர குரு பெயர்ச்சி 11/5/2025 அன்றைக்கி குரு பெயர்ச்சி வருது. இது ரெண்டு தான் இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான பெயர்ச்சிகள். வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பெயர்ச்சி அடுத்த வருஷம், அதாவது 2026 மார்ச் மாதம் வருது. ஸோ இந்த வருஷம் சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது, அதனால் நல்ல ஒரு ஏற்றம். 2ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம். அதை தவிர ஷேர் மார்க்கெட்லலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். 2025 ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்தேனால், அதாவது ராகு கேத்து பெயர்ச்சியின் போது ராகு 2ஆம் இடத்துலையும் வரார், கேத்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும். அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள். ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் 12ஆம் இடத்துல மறையிறதும் கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்தேனால் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது தவிர பார்த்தேனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வருஷம் ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு 80-85,000 90,000 பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கோல்டு ப்ரைஸஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தேனால் இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது, இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வெள்ளத்தினால் தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்றிருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது. 4ஆம் இடத்துல சுகங்கள் குறையும். தண்ணியின் நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீரினால் கொஞ்சம் ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய, அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸு இந்த சைடில் இந்திய சாத்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தேனால் இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்புகளும், அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் புதிய
மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையிறது. அது தவிர பார்த்தாலேனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தொடர் ஊர்தி பேருந்து, அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் 1-2 வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது ரொம்ப ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் ராகு கேது மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை தவிர பார்த்தாலே ஆனால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில், இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள், பிரதமர் இந்த மாதிரியான பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய, உடல்நல குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன், விளையாடக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேனால் இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி, இந்த 2 பயிற்சிகள் மிகவும் முக்கியமாக இருக்குது. இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அது தவிர உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை நீங்கள் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணாலும் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து, அதாவது உங்களுடைய ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான என்ன நட்சத்திரம்ன்றதை முதல்ல சொல்லி அதற்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறதுன்றதை பார்த்துட்டு இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன். பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு 50 விழுக்காடுக்கு மேலே வந்து அவளுடைய நட்சத்திரமே சரியாக தெரியாமல் இருக்கா. 3ஆம் பாதம் சித்ரா நட்சத்திரம்னுவா, 4ஆம் பாதத்தில் இருப்பா, இல்லை 2ஆம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, அவளுக்கு வந்து துலா ராசியில் இருப்பாள். இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து அவள் வந்து முதல் ராசியா அடுத்த ராசியா அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள், துலா ராசின்னு பண்ணிட்டு இருப்பா, பார்த்தா விருச்சிக ராசியாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்போ நடக்கிறது நல்ல தசைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு, எதை பிளான் பண்ணலான்னு தெரியாத அளவுக்கு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க, சந்தி இருக்கா என்ன எதுன்றதை பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நான் பலன் சொல்கிறேன். இப்போது இந்த 2025 மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்றா பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தாலேயானால் 5ஆம் அதிபதியான சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு மற்றும் சனி இதனுடைய மாற்றங்களை வச்சு வருஷ கிரகங்களோட வருஷத்தை பற்றி சொல்ல போகிறோம். இந்த வருஷத்தில் மே 11 தேதி வரலும் உண்டான பலனும், அதற்கு பிறகு 2வது பார்ட் வந்து மே 11லேருந்து டிசம்பர் 31 வரலும் இருக்கக்கூடிய விஷயமாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் சனி பகவானின் பெயர்ச்சி இல்லை, 2026 தான் வருது. அதனால் 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். இது வந்து ஒரு பெரிய ஏற்றம். இதனால் வந்து கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்தில் நிச்சயமாக இருக்கும். இவ்வளோ நாளாக வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் மே மாதம் வரலும் இருக்கார். அதனால் எல்லா விதமான தடைகளையும் தாண்டி எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் உங்களுக்கு தடைகள் அப்படின்றது இருக்கவே இருக்காது. தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் நிச்சயமான வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்தில் துர்கிரகங்கள் இருந்தால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். போட்டித் தேர்வு அது எல்லாத்திலையுமே வந்து பார்த்தாலேயானால் நிச்சயமான வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். இதை தவிர பார்த்தாலேயானால் 26/4/2025 பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 5ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்து, அதாவது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 11ஆம் இடத்துலையும் போகிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் மூத்த சகோதரிகளோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். லாபங்கள் அதிகமாக வரும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
ராசிக்கு பார்த்தேனால் 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதற்கு பிறகு அவர் 5ஆம் இடத்துக்கு வந்தாலும் 5ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சி பெற்று போகிறார். அதனால் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய வாய்ப்புகள். அதுவும் இந்த ராசிக்காரர்களுக்கு சனி மிகப்பெரிய யோகர். ஏன்னா ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. இந்த சனி ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் நினைத்த விஷயங்கள், நினைத்த காரியங்கள், நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 8ஆம் இடத்துல குரு இருக்கார். பிப்ரவரியிலிருந்து ஏப்ரல் மாதம், அதாவது மே 11 தேதி வரலும் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கார் குரு. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான போட்டிகளிலும் நிச்சயமான வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு மே மாதத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு குரு போயிடுறார். 9ஆம் இடத்துல குரு போகக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா குரு 9ஆம் இடத்துல போகிறது ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடியது இந்த ஜோதிடத்தினுடைய ஒரு வசனம். ஏன்னா ஒரு பழமொழின்னு சொல்லுவாள். ஏன்னா 9ஆம் இடத்தில் குரு போகும்பொழுது உங்களுடைய ராசியையும் பார்க்குறார், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும், மன தைரியம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா குரு ஒரு பெரிய சுபர். அதனால் அவர் பார்க்கும் இடம் விருத்தி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு 2025 நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் நினைத்த காரியங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். ஏன்னா 9ஆம் இடத்துலேயே அதாவது குரு போய் உட்கார்றது பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம்னு சொல்கிறோம். அதனால் 11ஆம் இடத்தில் துர்கிரகங்கள் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசியிலையும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் உள்ளது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது உங்களுடைய மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் குருவின் பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் பார்வை 8ஆம் இடத்திலும், அது தவிர உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலையும் உள்ளது. இதன் மூலியமாக பார்த்தேனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். முயற்சிகள் மூலியமாக எல்லா விஷயத்தையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர இளைய சகோதரிகள் கூட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை ராகு பார்க்கறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரவு, பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த துலா ராசிக்காரர்கள், அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆடை நெய்யக்கூடியவர்கள், பால் பதனிடும் தொழில்கள், பால் தொழில்களில் இருக்கிறவங்க, அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த இது வேகமாக செயல்படக்கூடிய வெள்ளை நிற திரவ பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த பால் போன்ற பால் பை ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இந்த வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த வருஷம் ஒரு பொன்னான ஆண்டாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி இருக்கும். அதை தவிர திருமணத்திற்கு பார்த்து திருமணம் பண்ணிவிட்டு குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். மொத்தத்தில் இந்த துலா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு சோழிங்கநல்லூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லாவித மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக சேரும்.